ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்க்காமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கருகிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே எண்ணெய் கொஞ்சம், பட்டை, கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். அது கூட 2 வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 காஷ்மீரி சில்லி, அது கூட ஒரு பச்சை மிளகாய். காஷ்மீரி சில்லி ஒரு கலருக்காக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி 2 துண்டு இஞ்சி 4 பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சுடு தண்ணியில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு கூட வேக விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆறினோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர், இது கூடவே 2 துண்டு பட்டை பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி, இது ஆப்ஷனல் தான், வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இது சேர்த்துக்கிட்டா. கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, நான், கார்லிக் நான், நார்மல் நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.